ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு தாக்கும் என்று அந்நாட்டின் பாபா வங்கா என அழைக்கப்படும் ரியோ டாட்சுகி கணித்திருந்தார். இதற்கிடையே அங்குள்ள ஒரு தீவில் குறுகிய நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட சிறு பூகம்பம் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இது அங்குள்ள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக ஜப்பான் அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வரும் காலத்தை குறித்த கணிப்புகள் எப்போதுமே பொதுமக்களிடையே முக்கியத்துவம் பெறுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் நாட்டின் காமிக் புத்தகம் ஒன்றில் ஒரு பகிர் கணிப்பை குறிப்பிட்டிருந்தனர். தி ஃபியூச்சர் ஐசா என்ற அந்த காமிக் புத்தகம் பல ஆண்டுகள் பழமையானது என்று இந்த காமிக் புத்தகம் கடந்த 2021 மறு பதிப்பு செய்யப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அந்த புத்தகத்தை எழுதிய ரியோ டாட்சுகி வரும் கால நிகழ்வுகளை அந்த புத்தகத்தில் துல்லியமாக கணித்ததாக நம்பப்படுகிறது. கடந்த 2011 ஜப்பானில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியை கூட அவர் துல்லியமாக கணித்து குறிப்பிட்டு இருந்ததாக நம்பப்படுகிறது. குறிப்பாக கொரோனா பேரழிவையும் முன்கூட்டியே எச்சரித்து இருந்ததாகவும் இதுபோல வரலாற்று நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதால் இவரை ஜப்பானின் புதிய பாபா வங்கா என்றும் அழைக்கப்படுவதாக அந்நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு 2025 இந்த மாதம் ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஜப்பானில் பேரிழவு ஏற்படும் என அவர் கணித்திருந்தார். மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் என்றும் இதனால் அங்குள்ள கடலோர பகுதிகளில் பேரழிவு ஏற்படும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வோரின் எண்ணிக்கை கூட வெகுவாக சரிந்தது. அவர் சொன்னது போல ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சுனாமி எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அங்கு நிலநடுக்கம் அதிகரித்துள்ளது. அதுவும் 1000க்கும் மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டு மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த சில வாரங்களில் டோக்காரா தீவுகளில் 1000க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் இதற்கிடையே அதன் முக்கிய தீவுகளின் தென்மேற்கே கடலில் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை தான் டோக்காரா தீவுகள் பகுதியில் 5.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதற்கு முன்பு வியாழக்கிழமை ககோஷிமா மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய எரிமலை தீவான அகுசேகி தீவில் வசித்த 89 பேரும் வெளியேற்றப்பட்டனர். பெரிய பேரிழப்பு இல்லை என்றாலும் இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் அவ்வப்போது அந்த தீவில் நடைபெற்று அங்கு வாழக்கூடிய மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கணிப்புகளுக்கு ஆதாரம் இல்லை என்றாலும் ஜப்பானில் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கவே செய்வதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சுருக வரிகுடாவிலிருந்து கீஷு வரையிலான ஆழ்கடல் பகுதியை நான்கை என குறிப்பிடுகிறார்கள். இதன் கீழ் இருக்கும் கடல் தட்டின் நகர்வின் காரணமாக இப்பகுதியில் 90 முதல் 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றும் தெரிவித்து உள்ளனர். 1707 ஹோயி நிலநடுக்கம் மற்றும் 1946 நங்கை டோ நிலநடுக்கமே இதற்கு சாட்சி என்றும் அதன்படி பார்த்தால் அடுத்த 30 ஆண்டுகளில் நங்கை மெகா த்ரஸ்ட் பகுதியில் 8 அல்லது 9 ரிக்டர் அளவில் பெரிய பூகம்பம் ஏற்பட 80% வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நிலைமை மோசமானால் 30 மீட்டர் உயரத்தில் சுனாமி ஏற்படும் என்றும் இதனால் 2.98 லட்சம் மக்கள் வரை உயிரிழக்கலாம் என்றும் மேலும் 20 லட்சத்திற்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடையக்கூடும் என்றும் தெரிவித்து உள்ளனர். ஒசாகா, நகோயா மற்றும் ஷிசுவோகா போன்ற முக்கிய கடலோர நகரங்கள் அப்பகுதியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நாட்டின் டோக்காரா தீவுகளில் நிலநடுக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நங்கை டிராப் பிராந்தியத்தின் ஆழ்கடலின் அடியில் அசாதாரணமான நகர்வுகள் கண்டறியப்பட்டு உள்ளதாகவும் இதனால் மூட நம்பிக்கையை விட அறிவியலை நம்பி அதற்கேற்ப பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஜப்பான் நாட்டு அரசு எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.